பேசா பொருள் சுற்றில் அடுத்ததாக பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் தளிர்மதியன். வாங்க. வணக்கம் தளிர்மதியன். வணக்கம் ஐயா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் ஒரு தலைப்பை கொடுத்து அதுக்குள்ள உங்க வீடு, உன் ஆசை, உன் கனவு எல்லாத்தையும் இந்த மன்றத்துல வந்து பேசுவ. இந்த சுற்றுல என்ன பேச போற? மையுக்குள் மறைந்த நரைமுடி. யார சொல்ற? எல்லாரையும். மைக்குள் மறைந்த நரைமுடி. அந்த நரைமுடி வந்து எட்டி பார்த்து என்னமோ சொல்லுது. என்ன சொல்லுது அப்படிங்கிறத தளிர்மதியன் பேசுறது மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. என் வெண்மை நிறச்சிரிப்போடு நான் இந்த அவையை வணங்குகிறேன். நான் தான் மைக்குள் மறைந்த நரைமுடி. எவருக்கும் வயதாகிவிட்டது என்று எச்சரிக்கை செய்ய நான் வரவில்லை. இந்த பருவத்தையும் மகிழ்ச்சியோடு வாழுங்களேன் என்று வேண்டுகோள் வைக்கவே வந்துள்ளேன். உங்களது சிறு வயதில் வறுமை, வெறுமை, சிறுமை, தனிமை என்று எத்தனையோ கொடுமைகளை கடந்து வந்த பெருமைக்குரிய நீங்கள் வெண்மை நிற மின்னல் கீற்ற மிளிரும் எங்களை கரும் மை கொண்டு மறைக்க பார்க்கிறீர்கள். நியாயம்தானா? நீங்கள் கடந்து வந்த கரடு முரடான பாதையின் அனுபவ அடையாளம் இல்லையா நாங்கள்? ஒரு காலத்தில் எங்களை வெள்ளிக்கம்பிகள் என்று உச்சந்தலையில் வைத்து கொண்டாடினீர்களே, அது முதல் மரியாதை காலத்தோடு முடிந்து போனது. அது போகட்டும். என் பிரச்சனையை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். இப்போது உங்கள் பிரச்சனைக்கு வருகிறேன். எத்தனை அனுபவம் வாய்ந்தவர் நீங்கள். ஆனாலும் சில சொதப்பல்கள் இருக்கத்தான் செய்கிறது. பேருந்து பயணத்தில் 10 ரூபாய் கட்டணத்தை மிச்சப்படுத்துவதற்காக உங்கள் குழந்தையின் வயதை குறைத்து சொல்லி கண்டக்டரிடம் கலாட்டா செய்தீர்களே, நினைவிருக்கிறதா? அங்கு விழுந்தது உங்கள் குழந்தையின் மனதில் ஒரு விதை. காசு பணத்திற்காக பொய் சொல்லலாம் என்ற நச்சு விதை. பக்கத்து தெருவில் இருக்கும் பெட்டிக்கடையில் பொட்டுக்கடலை வாங்க 10 ரூபாயை கொடுத்து 8 ரூபாய்க்கு கடலை வாங்கிவிட்டு 2 ரூபாயை நீயே வைத்துக்கொள் என்ற அற்புதமான வழியை அல்லவா காட்டினீர்கள் உங்கள் செல்ல குழந்தைக்கு. பிறகு நாட்டில் லஞ்சமும் ஊழலும் தலை விரித்தாடுகிறது என்றால் எப்படி இல்லாமல் போகும்? போனது போகட்டும், இனி நடப்பது நல்லதாகட்டும். படமான கோயில் பகவர்க்கு ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கெங்க ஆஹா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், படமாட கோயில் பகவர்க்கது ஆமே என்று உயர்ந்த சிந்தனையை சொல்கிறது திருமூலர் சொல்லும் திருமந்திரம். ஆம், இங்கு நடமாடும் கோவில்களாக எத்தனையோ எளிய மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஆசையும் தகுதியும் இருந்தும் எத்தனையோ இளைஞர்கள் வாய்ப்பில்லாமல் வறுமையில் உழல்கிறார்கள். உங்களால் முடிந்தால் அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அப்படி ஒரு எண்ணத்தை ஊட்டுங்கள். சுருங்கிய கண்களில் மில்லிரும் புன்னகை, பற்களில்லா வாயில் புன்சிரிப்பு, மெலிந்த உடலில் தளர்ந்த நடை, கருத்த உடலில் நரைத்த முடி என்று பெருமை தரும் முதுமையை கருமை கொண்டு மூடாதீர்கள். கவலைகளை சுமக்காத முதுமையை இனிமையானது. இன்றைய இளம் தலைமுறைக்கும் நான் சிலவற்றை சொல்ல வேண்டும். குழந்தைகளாக இருக்கும் போது விரைவாக வளர்ந்து கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். அது அனைத்தும் ஒரு நிலையை எட்டும் போது மீண்டும் குழந்தையாக இருக்கவே தோன்றும். எனவே குழந்தைகளே, இளைஞர்களே, உங்களது நிலையில் அந்தந்த பருவத்திற்குரிய பண்களோடையே இருங்கள். எந்த ஒரு பருவமும் நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை வருவதே இல்லை. ஒன்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் இறுதி நிலை அனுபவங்கள் நிறைந்த முதுமை என்று. உங்கள் மொழியில் சொல்வதென்றால் நீங்கள் 90s கிட்ஸோ அல்லது 2K கிட்ஸோ, எந்த ஒரு நரைமுடியையும் பூமர் என்று புறம் தள்ளாதீர்கள். ஒவ்வொரு நரைமுடிக்குள்ளும் 1000 அனுபவம் இருக்கும். அத்தனைக்கு முத்தாய்ப்பாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மன்னம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்திரும் வேடிக்கை மனிதர்களைப் போல இல்லாமல் பாரதி சொன்னது போல் கிடைத்தற் கரிய இந்த மனித பிறவியை மானுடம் பயனுற வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தளிர்மதியன் ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார். தளிர்மதியன் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதெல்லாம் நான் வந்து ரேவதி அம்மாவை தான் பார்த்தேன். நம்முடைய ஒளிப்பதிவாளர்களும் உங்களை தான் தொலைக்காட்சியில் காட்டியிருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ முதல்ல மதிப்புரைகளை நீங்கள் சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தளிர்மதியனுடைய உரைக்கு மதிப்புரையை வழங்க மதிப்பிற்குரிய ரேவதி அம்மா அவர்கள். சொல்லுவாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் தலையில் கை வச்சுட்டல்ல.
ஆனால் உன் வயசில் அப்படி பேசலாம். அதுவும் இந்த மீடியாவில் இருக்கின்ற பொழுது நான் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு காதோரம் இந்திரா காந்தி மாதிரி ஒரு நரையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் கே பாலச்சந்தர் அவர்களை சந்திக்க போனேன். இது என்னது அப்படின்னார். சார், இது என்னோட நேச்சுரல் கிரே ஹேர் அப்படின்னு. எனக்கு வேண்டாம். என்னுடைய காசளவு நேசத்தில் நடிக்க வந்திருக்கும் நீங்கள் ஒரு துடிப்பு மிக்க ஒரு அம்மாவாக இது இருந்தால் உங்களுக்கு கூட இன்னொரு 5 வருஷம் ஏற்றுவாங்க, கதையில் நீங்கள் பொருந்த மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அன்று ஆரம்பித்த மைதான் கண்ணா, நான் சொல்வது உண்மைதான் கண்ணா. ஆனால் இதில் எனக்கு பெருமைதான் கண்ணா. யூ ஆர் நாட் லுக்கிங் ஓல்ட் அட் ஆல் அப்படின்னு இன்றைக்கி யாரோ பொய் சொன்னால் கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு என்னுடைய மை காரணம். அதனால் பரவாயில்லை, நீ இந்த வயசில் சொல்லலாம். உன்னோட 96வது வயசில் உங்கள் அம்மா அப்பா உன்னை பார்த்து சொல்லணும், ஏப்பா அன்னைக்கு அவ்வளவு பேசுனியே, நீ எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்கணும். உனக்கு அவ்வளவு நிற வரணும், ஆனால் 20 வயசில் வரக்கூடாது, அவ்வளோதான். அற்புதமாக பேசின அந்த பேசினதில் உன்னுடைய தமிழ் உச்சரிப்பு அழகு, சொல்லுகின்ற அந்த ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அழகு. அதாவது ஒரு நெளியான இவருடைய அப்பாவுடைய கூந்தல் அப்படித்தான் இருக்கும். ராஜ்குமார் பாரதியை பார்க்குற பொழுது அவர் முகத்தை பார்க்குறத விட சுருட்டையாக அலைப்பாயும் கூந்தல். அதுபோல் அந்த கூந்தல் ஒரு அழகு, நீ பேசினது அதை விட அழகு. ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் தலையில் கை வைக்காதப்பா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நான் உண்மையுமே சொல்கிறேன், இப்போ வயசானவங்களெல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பித்து அதுக்கு கோப்பாச்சையை தேடினா உன்னையே தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. அதனால் மதிப்பெண் தர்றதுக்கு அவர் தான். நான் மதிப்பான எண்ணங்களை மட்டும் சும்மா உங்கள் மனத்தில் விதைச்சிட்டு போகிறேன். என்னுடைய எண்ணத்தில் நீ உயர்ந்து நிற்கிட்ட ஒரு என் முடியும் அவங்க முடியும் என்றைக்குமே நிறைக்காது. அது ஒரு இளம் மையின் ரகசியம். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மைக்கில் வந்து மைக்குள் மறைந்த நரைமுடி என்று பேசிய தளிர்மதியனுக்கு நெஞ்சு தளராத பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தளிர்மதியனுக்கு வந்து முதல்ல முழு நிலாவாகிய அம்மா வந்து அழகான ஒரு பாராட்டுரை வழங்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, எப்போதும் போல. ரொம்ப ஆர்வமாக உன்னுடைய பேச்சை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கேட்டேன். அந்த நரையோடு தொடர்பு படுத்தி அந்த மை அப்படிங்கிற வார்த்தையை வைத்து விளையாடிய விதம், வறுமை, சிறுமை, தனிமை என்று அடுக்கிக் கொண்டே போனது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நமக்கு இந்த கருப்பு மை எப்போது தேவைப்படாது அப்படின்னா, முதுமை பருவம் வந்து இனிமை பருவமாக இருக்கும் பட்சத்தில். அதை வந்து நீ அழகாக வலியுறுத்தினாய். முதுமை என்பது இனிமையாக இருக்கும்போது இனி மை எதற்கு என்று தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த ஒரு செய்தியை உன்னுடைய பேச்சிலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. சிறப்பான மதிப்புரைகளை நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. நல்ல உரையை தளிர்மதியன் இந்த மன்றத்துக்கு வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம்முடைய வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.